ஹலோ காய்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கிறிஸ்பியான உருளைக்கிழங்கு எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். குழந்தைங்கள்லேருந்து எல்லாமே சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த உருளைக்கிழங்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். லஞ்ச் பாக்ஸுக்கு தயிர் சாதத்துக்கு உருளைக்கிழங்கு ஃப்ரை செம்மையாக இருக்கும். அதை எப்போதும் பண்ணுற மாதிரி பண்ணலாமல் நம்ம வேறு விதமான புது விதமான ஸ்டைலில் பண்ணலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம 2 உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. தோல் சீவிட்டு மெலிசாக கட் பண்ணணும். நல்லா நான் கட் பண்ணியிருக்க மாதிரி நல்லா மெலிசாக கட் பண்ணணும். மொத்தமாக கட் பண்ணால் கிறிஸ்பியாக வராது நம்ம எண்ணெயில் போட்டு வறுக்கும் போது. ஏன்னா நம்ம தண்ணி ஆட் பண்ண போகிறதில்ல, ஆயிலில் மட்டுமே நம்ம செய்ய போகிறோம் நல்லா கிறிஸ்பியாக. ஃபஸ்ட்டு கடாயில் நமக்கு தேவையான அளவு எண்ணெய் நிறையா ஊற்றிக்கலாம். நம்ம தண்ணி சேர்க்க போகிறதில்ல, எண்ணெயிலே தான் வறுக்க போகிறோம். அதனால் எண்ணெய் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு எண்ணெயில் போட்டுக்கலாம். அது நல்லா பொரிஞ்சோன்னே 5 பொடியாக நறுக்கி வச்ச பூண்டை போட்டு அது நல்லா வதங்கணும். இப்போ நறுக்கி வச்சுருக்க உருளைக்கிழங்கை எடுத்து நம்ம அதில் போட்டு கிண்டிகிட்டே இருக்கணும். சிம்மில் வச்சு கிண்டிகிட்டே இருக்கணும். கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி நீங்கள் வதக்கிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் கொஞ்சமாக லேசாக கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் உருளைக்கிழங்கு நல்லா வேகும். அதுக்கப்புறம் நீங்கள் கிண்டிகிட்டே இருக்கணும். கொஞ்சம் 10 நிமிஷம் கிண்டிகிட்டே இருக்கணும். 1 ஸ்பூன் லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க, சால்ட் போட்டு. 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க, போட்டு நல்லா வதக்குங்க. அடுத்து 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க, அதையும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. சிம்லையே 10 நிமிஷம் வச்சு நம்ம வதக்கிட்டே இருந்தால் கிறிஸ்பியான உருளைக்கிழங்கு நமக்கு கிடச்சிரும். நம்ம செஞ்சுருக்க அந்த உருளைக்கிழங்கு எல்லாத்துக்குமே பிடிக்கும். இது தயிர் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். லெமன் சாதம் அது மாதிரி நம்ம வெரைட்டி ரைஸ்க்கு உருளைக்கிழங்கு எல்லாத்துக்குமே பிடிக்கும். இந்த மாதிரி ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள், அவங்க எல்லாத்துக்குமே பிடிக்கும்.